ஃபோக்ஸ், நம்ம வழக்கம் போல இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த டைட்டில் ஹோல்டருக்கு ஒரு சேலஞ்ச் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்மளோட டைட்டில் ஹோல்டர் கிங் ஆஃப் 24/7 வந்துட்டு எடுத்த உடனே ஒரு சேலஞ்ச் போட்டுட்டாரு நம்ம சதீஷ் பிரதர். ஸோ சதீஷ் பிரதர், நீங்க ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கீங்க, இப்போ போட்டு தாக்கிடலாமா? பண்ணுவோம் ப்ரோ, கண்டிப்பா. இப்போ மறுபடியும் ஒரு சேலஞ்ச் இப்போ இருக்கு. அதை யார் ஜெயிக்கிறாங்கன்றது கடவுள் முடிவு பண்ணுவாரு, நம்ம முடிவு பண்றது. சரி, சந்தோஷ் பிரதர் ரெடியா இருக்கிறாரு. லேட்டா வந்திருந்தாரு, பட் ஹி ஹேஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி நவ டு கெட் தி டைட்டில். பாப்பா, லைக் என்னோட பெஸ்ட் கொடுக்கிறேன். சோ லெட்ஸ் see like how it is working. ரஞ்சித் பிரதர், போலாம் ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க, போட்டு தாக்கிடலாமா? போலாம். ஓகே, சோ ரெடி. இப்போ தான் டைட்டில் கொடுத்தீங்க, அதுக்குள்ள அதுக்கு சேலஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தாலும் ஆசைப்படுறாங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? நைஸ். இந்துஜா, என்ன நீங்க வந்துட்டு 2வது ரவுண்ட்ல டைட்டில் அடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப இல்ல திருப்பி ஒரு ரீமேட்ச் சொன்னீங்க, சோ நானும் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். போட்டு தாக்கலாமா? ஃபோக்ஸ், அகைன் நம்மளோட ரூல்ஸ் வந்துட்டு அகைன் ரொம்ப ரேண்டமா இருக்கிறதோடய நான் எப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஃபீட் க்ளோஸா இருக்கணும், கை ஷோல்டர் துவைடா இருக்கணும். 1 அப் இல்ல 1, நான் சொல்லி முடிச்சோடனே மேல எந்திரிச்சிருங்க. 2. சரி, போட்டு பார்க்கலாம். ரெடி? ஆன் பொசிஷன். ஓகே, எவ்ரிபடி ரெடியா? இந்துஜா ரெடியா? லயன் ரெடியா? மவுண்டைன் சந்தோஷ் பிரதர் ரெடியா? படி நீங்க ரெடியா? ரஞ்சித் பிரதர் ரெடி? கோ, ஸ்டார்ட். ஆன் பொசிஷன். 1 அப், 2 அப், 3 அப், 4 அப், 5 அப், 6 அப், 7 அப், 8 அப், 9 up, 10 up, 11 up, 12 up, 13 up, 14 up, 15 up, 16 up, 17 up, 18 up, 19 up, 20 up, 21 up, 22 up, 23 up, 24 up, 25 up, 26 up, 27 up, 28 up, 29 up, 30 up, 31 up, 32 up, 33 up, 34 up, 35 up, 36 up, 37 up, 38 up, 39 up, 40 up, 41 up, 42 up, 43 up, 44 up, 45 up, 46 up, 47 up, 48 up, 49 up, 50 up, 51 up, 52 up, 53 up, 54 Sandesh brother 54. Okay, 55 up. Sandesh brother 55. Hold Ravi brother. 56 Sandesh brother 56. Okay, 57. Ready per one now. 57 up, 58 up, 59 up, 60 down. Sandesh brother 61. 61. Okay, Sandesh brother 61. 62.
வேற லெவல் ஆக்சுவலா பா சரியான டெஸ்டாஸ்டெரான் பூஸ்ட் தான். சோ ஹவ் டிட் யூ ஃபீல் சந்தோஷ் பிரதர்? ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ். ஸோ ஐ கேன் ஃபீல் லைக் அவர் ஒரு சைடு எப்படா விடுவான்னு பார்த்தது, நான் ஒரு சைடு இவர் எப்போ விடுவார்னு அப்படியே நல்லா இருந்தது. தட்ஸ் நைஸ். ரஞ்சித் பிரதர் ஹவ் டிட் யூ ஃபீல்? சூப்பரா தான் பண்ணாங்க. சூப்பர். வழக்கம் போல அவர் தான் நல்லா பண்ணாங்க. நல்ல ஒரு புஷ் இருந்துச்சுல்ல அந்த ரூம்ல வந்துட்டு. என்ன ஒரு பியூட்டினா போக போக அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் வேற போயிடுச்சுல்ல. எல்லாருமே பண்ணிடு. உண்மைதான். 30ன்றது 60 பண்ண முடியும், 50ங்கிறது 100 பண்ணுவாங்க. கீழே ஹோல்ட் பண்ணி மேலே நடிச்சது தான் அவருக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இப்போ நல்லா he also gave a very tough fight. அப்படியே தட 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 தடன்னு உடம்பு நடுங்கிச்சு. பட் anyhow he did it. That's great. The mountain. நீங்க கொடுத்த அரை கோவல் ஜிம் திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்தேன். அந்த ரவுண்டும் இன்னொரு ரவுண்டு எதிர்பார்க்கறதுக்காக இந்த ரவுண்டை விட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களோட ஆப்போனன்ட் அனலைஸ் பண்ணி பாக்குறீங்க. உங்க பலம் என்ன? சீக்கிரம் முடியாது, இப்பதான் ஆரம்பிக்குது. அவரு சொன்னதான் இது சீக்கிரம் முடியாது, நான் வரமாட்டேன். இது ஆரம்பிக்கிறோட இதான் கோடு போட்டிருக்கோம். இப்பதான் இதான் ஆரம்ப ஸ்டேஜ். அப்படிதான் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் வர முக்கியம் கிடையாதுப்பா, கடைசியில ஃபர்ஸ்ட் வரது தான் முக்கியம். இந்துஜா நீங்களும் வேற லெவல். திரும்பி ரெண்டாவது உங்களோட அரை கோவிலுக்கு வந்து நீங்களும் உள்ள வந்தீங்க. அப்படி டி ஃபீல்? திருப்பியும் லாஸ்ட் டைமோட இன்னும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்ட்ஸ் பண்ணலாம் நினைச்சேன், அதனால ஒரு ட்ரை கொடுத்தேன். பட் நான் வந்துட்டு கவுண்ட்ல கொஞ்சம் பார்த்துட்டு இருந்த போது நீங்க 31+ நீங்க வந்துட்டு போயிருந்தீங்க. எவ்வளவு எக்ஸாக்டா பண்ணியிருந்தீங்க? மேபி 31, 32 அந்த மாதிரி வந்திருக்கும். பட் அதுக்கு மேல முடியல, அவ்வளவுதான், எனர்ஜி இல்ல. That's truly nice. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஈவென்ட்ல நாங்க எவ்வளவு புஷ்அப்ஸ் எதிர்பார்க்கலாம்? ப்ரிப்பேர்டா வரேன் நல்லா. இப்போ வந்துட்டு எனக்கு இங்க என்ன ஒண்ணுன்னா 3 பேர் இருக்கிறாங்க இந்த டைட்டிலுக்கு. சதீஷ் பிரதர் கமான். சோ இந்த டைட்டில்ல வந்துட்டு வின்னர் உங்களுக்கு நான் திருப்பி 2வது வாட்டி நான் வரேன். இப்போ சந்தோஷ் பிரதர் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப க்ளோஸா நீங்க வந்தீங்க. இனி நெக்ஸ்ட் நீங்க எப்போ சேலஞ்ச் கொடுக்க போறீங்க? எனக்கு இப்போ லைட்டா கொஞ்சம் பாடி இது இஷ்யூஸ் இருக்குது. லைக் ஆமா, காய்ச்சல்ல இருந்து ரெக்கவர் ஆயிருந்தீங்க. நம்ம ஃபீவர் அதெல்லாம். ஸோ இன்னும் அது கம்ப்ளீட்டா முடிஞ்சோன்னா வில் மேக் இட் லைக் whenever நெக்ஸ்ட் வீக்னாலும் ஓகே தான். சூப்பர். அப்ப நம்ம நெக்ஸ்ட் ஈவென்ட்ல திருப்பியும் பார்க்கலாம். இப்போதைக்கு டைட்டில் ரிட்டைன் பண்ணி இருக்கிறது கிங் ஆஃப் 20 லைன் ஆஃப் 24/7. கிங் ஆஃப் புஷ்அப்ஸ் டைட்டில் வந்துட்டு இனிமேல் அடுத்து சர்க்குலேஷன்லயே தான் இருக்கும். குட் லக், போட்டு தாக்கிடலாம். ஓகே, சோ லைன் ஆஃப் 24/7 how did you feel? உங்களோட டைட்டில வந்துட்டு இன்னைக்கு தான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தீங்க. அந்த டைட்டிலுக்கு அதுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. சோ how did you feel? இல்ல நானு என்ன சொன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல. மறுபடியும் சரி பரவாயில்ல பாப்போம், மேக்ஸிமம் பார்க்கலாம் அப்படின்னு பட்டு அப்படிதான் ட்ரை பண்ணேன். 40லயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில ஒரு பாயிண்ட்ல நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. திருப்பி எங்க இருந்து ஒரு ஃபயர் வந்தது. அதுதான். ஆனா அந்த ஃபயருக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. நம்ம சந்தோஷ் பிரதருமே நல்லா செம லாஸ்ட் டைம் விட இந்த தடவை கவுண்ட் ஜாஸ்தியா போச்சு. என்னன்னு தெரியல, இந்த தடவை எனக்கு லோடு ஜாஸ்தியா விழுகல. லாஸ்ட் டைம் செம லோடு விழுந்து க்ரஷ் ஆச்சு. இந்த தடவை அது இல்லாதனால 60 வரைக்கும் புஷ் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்துட்டு இன்னொன்னு, நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல கூட ஹானஸ்டா சொல்ல போனா அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு போச்சு. ஆனா செகண்ட்ல எல்லாருக்குமே அப்படியே கை கால்லாம் எனக்குலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சார் என்ன வேற லெவல். சூப்பர் லயன், இன்னும் போட்டு தாக்கலாம். ஓகே, கிரேட்டர் டேஸ் ஆர் கமிங். சதீஷ் பிரதர், தேங்க்ஸ் a lot. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதான் ஸ்டார்ட் பண்றோம். என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரும் எப்படி பண்றாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவோம். அதுக்காக இது கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி நான் வச்சேன். இதுல என்னன்னா, உங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் பேக்ல இருந்து பாக்குறேன் ஃபர்ஸ்ட் எப்படின்ட்டு. அது ஃபைனல் வரும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் பக்காவா உங்களுக்கு கிளியரா தெரியும். என் தலைவன் சொல்ற மாதிரி ஒன்னே தான் நான் சொல்லுவேன். F1 ரேஸ் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. அப்போ அந்த F1 ரேஸ்ல ட்ராக்ல இருந்து போயிட்டு இந்த டயரை மாத்தி இந்த ஃபியூல போட்டு மறுபடியும் அந்த ட்ராக்கு வரும் பாருங்க வண்டி, அப்ப இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நான் சொல்றேன். சோ நீங்க முடிஞ்சிச்சுட்டு, ஆனா இப்பதான் ஆரம்பிக்கிறோமே, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு வழி பாதைன்னு சொல்றேன். கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பர். ஓகே folks, thank you.